இன்றைக்கி நான் உங்ககிட்ட ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசலான்னு நினைக்கிறேன். அதாவது நெயில் பைட்டிங். நம்மளோட சில்ட்ரன் அண்ட் அடல்ட் எல்லாருமே இந்த நெயில் பைட் பண்ணுறது நம்ம பார்த்துருக்கலாம். ஏதாச்சும் சுச்சுவேஷன் மேபி நம்ம கூட யாராச்சும் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாமலே இந்த நெயில் பைட் பண்ணுறது நம்மளால் பார்க்க முடியுது. இதனால் நிறைய சீரியஸான ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். Like skin infections, dental damage, even serious mental health impact கூட இதனால் வருதுன்னு நம்மளால் சொல்ல முடியும். அண்ட் மெயின்லி இது ஆங்ஸைட்டிஸ் ஆர் ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி வரும்போது பெரியவங்க அவங்களுக்கு தெரியாமலே இந்த மாதிரி நெயில் பைட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம நினச்சா கண்டிப்பாக இது நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். என்ன பண்ணலான்னா, கரெக்ட் டைமுக்கு இந்த நெயிலை ட்ரிம் பண்ணி ஷேப் பண்ணி கீப் பண்ணலாம். அண்ட் எப்போவுமே ஹேண்ட்ஸை கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைக்கலாம். இனி எந்த சிச்சுவேஷன்ஸ் உங்களை ட்ரிகர் பண்ணி இந்த மாதிரி அந்த நெயில் பைட்டிங் எடுத்துகிட்டு போகுதுன்னு நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். அதை அனலைஸ் பண்ணி அந்த சிச்சுவேஷன்ஸ் ட்ரிகர்ஸ்லேருந்தால் வெளியே வர ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும்போது அதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களால் அந்த ஒரு தாட் இல்லைன்னா இந்த நெயில் பைட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணும். அதை நீங்களாக செல்ஃப் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் ப்ராக்டிஸ்னால் நம்மளால் கண்டிப்பாக ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ break the habit, grow the confidence with every fingertip.